விதவை ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க சார். ஒரு விடோயர், அது ஆண் மனைவி இருந்திருந்தால் ஆண் வந்து விடோயர்னு சொல்லுவோம். அதே போல் மனைவி இருந்தானா கணவன் இருந்தால் விடோன்னு சொல்லுவோம். அந்த விதவை வந்து எப்போவுமே நம்ம நாட்டில் எப்படின்னா, அந்த கணவன் இறந்துட்டான் அப்படின்னா அக்கா தங்க அண்ணன் தம்பி எல்லாருமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது அந்த சாவோடு முடிஞ்சு போயிடும் சார். ரொம்ப ரொம்ப ரேர் வந்து பொண்டாட்டியை வந்து தன்னுடைய அக்கா தங்கையை வந்து அவன் வந்து கணவர் இல்லை அவளை பார்த்துக்கணுன்ற எண்ணங்கள் யாருக்கும் வரதில்லை. நீங்கள் உங்கள் லைஃப்பில் யாராவது உங்கள் கூட பிறந்தவங்க விதவைகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்படும். அதே போல் கணவனை பிரிந்த பெண், கணவனை இழந்த பெண், கணவனை பிரிந்த பெண்ணால் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கலாம், வேலை நிமித்தமாக பிரிஞ்சிருக்கலாம், நோயால் பிரிஞ்சிருக்கலாம். ஸோ இவங்களை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அவங்கள அபசகுணமாக நினைக்காதீங்க. உடல் ஊனமுற்றவர்கள், மன வளர்ச்சி குன்றியவர்கள், அனாதைகள், குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, இளவயது மரணம், அப்படி இது மாதிரி இழப்புகள் உள்ள ஆட்களை வந்து நம்ம வந்து ஈக்குவலாக டீல் பண்ணக்கூடாது. உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், தாய் கொண்டு வந்ததே நோய் கொண்டு போயிடும். ஸோ யாருமே வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமையை வச்சு யாருமே இல்ட்ரீட் பண்ணாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க, கேவலப்படுத்தாதீங்க. குறிப்பாக இந்த விதவை எந்த அளவுக்கு சமுதாயம் தூக்கி கொண்டாடுதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் சார் லைஃபு. இங்கே யாருக்காவது விதவையை வந்து மதிக்காத குணாதிசயங்கள் உண்டான இருந்தால் அதை வச்சு 2 விஷயங்கள் சொல்கிறேன் சார். நீங்கள் ஓப்பனாக சொல்லணும் சார். அது ஆக்சுவலாக ஆண்கள்கிட்ட அந்த தப்பு கிடையாது சார், பெண்கள்கிட்ட தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது. இந்த விதவைன்றது வந்து இங்கே யாராவது தப்பான்னு செய்யாதீங்க. அதாவது கணவரை இழந்த பெண்கள் இருக்கீங்களா சார்? நான் குமாரபாளையத்துலேருந்து வர்றேங்க சார். எங்கம்மா? குமாரபாளையம். ஆமாம், உங்கள் பேர் என்ன? உமா. ஆமாங்க சார். இப்போ எப்படி இறந்தாரு? வந்து இறந்துட்டாருங்க சார். ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. சரிம்மா. உமா, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 45 இருக்குமா? 52 ஆகுதுங்க சார். அப்படியா என்ன? சரி, ஓகே. இப்போ உங்கள் கணவர் இறந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 30 வருஷம். 30 வருஷம். 9 வருஷம்மா. 3 வயசு இறந்தாரு. ஆமாங்க சார். உங்களை சமுதாயம் சரியா பார்க்குதா? இல்லைங்க சார், பார்க்கலைங்க சார். பார்க்கல. இப்போ கணவரோட இழப்பு உங்களுக்கு புரியுதாம்மா? புரியுதுங்க சார். புரியுது. இப்போ சமுதாயம் வந்து பெண்கள் உங்களை சரியாக நடத்தலையா, ஆண்கள் சரியாக நடத்தலையா? பெண்களே நடத்தலைங்க சார். இதுதான் விஷயம் சார். என்னுடைய இந்த ட்ராவல், என்னுடைய உலக பயணத்தில், என்னுடைய ஊர் சுற்றின விஷயத்தில் நான் கற்றுக்கிட்டது, பெண்களுக்கு எதிரி பெண்கள் தாம்மா. இன்றைக்கி வந்து இந்த பொண்ணு அழறாங்க பார்த்தீங்களா, அப்போனா வந்து ஒரு 50 பெண்கள். இப்போ இந்த அம்மா வந்து எதாவது வேலை பார்க்குறீங்களாம்மா? டைலருங்க சார். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அம்மா வந்து ஒரு நிமிஷம் ஆகுமா, இவங்க ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்க, 2 ஆண்கள்கிட்ட பேசுகிறேன்னா இவங்க கேரக்டரை பற்றி சொல்லிட்டு போயிடுவாங்க. கரெக்டாம்மா? ஆமாங்க சார், கரெக்ட். அவ்வளோதாம்மா. இவங்க ஏதோ பக்கத்துலேருந்து எல்லாம் விளக்கு போட்டு பார்த்த மாதிரி எல்லாம் பேசுவாங்கம்மா. யார் வந்து இந்த பெண்களை வந்து கேரக்டர் சரியில்லைன்னு சொல்கிறாங்களோ, ஆணோ பெண்ணோ, ஆண் சொன்னோன்னா அவன் பொண்டாட்டி ஒரு நாள் ஏதாவது ஒரு வகையில் தப்பு பண்ணி அவள் தப்பானாலும் ஆகிடுவா. பெண் சொல்கிறான்னா அவன் புருஷன் வந்து சரியாக இருக்க மாட்டாம்மா, அவன் 10 பெண்களோட தொடர்பு இருப்பாம்மா. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கம்மா. சரிங்க சார். நீங்கள் 2 அடி முன்னாடி இருக்கீங்கம்மா, உங்கள் பின்னாடி பேசுகிறோம், பின்னாடி இருக்காங்கம்மா 2 அடி. நீங்கள் லைஃப்பில் இப்போ உமா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஒரு பொண்ணு ஒரு பையங்க சார். நீங்கள் உங்கள் புருஷன் செத்தோடனே உடன்கட்டை ஏன் ஏறல? அன்றைக்கே செத்து போயிருக்கணும்ல? இல்லைங்க சார், அந்த 2 குழந்தைகளுக்காக வாழணும்னு சொல்லி. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணுமா, நீங்கள் வந்து ஏழையாக பிறந்தது வந்து உங்கள் தப்பு கிடையாதுமா, ஆனால் ஏழையாக செத்தீங்கன்னா அது உங்கள் தப்பு. கரெக்டா? கரெக்டுங்க சார். அப்போ நீங்கள் பிறந்ததுக்கு நோக்கம் இருக்குது. இப்போ வந்து உமா வந்து இன்னும் 2 வருஷம் செத்துட்டாங்கன்னா சொக்கலிங்கம் கண்ணீர் அஞ்சலி போய் என்னோட சகோதரி உமா ராணி குமாரபாளையத்தை சேர்ந்தவர் மரணம் அடைந்தார், மலர் உதிர்ந்ததுன்னு போடணும். இப்படி இருந்தால் பெட்டரா, இல்லை ஒரு நியூஸ் பேப்பரில் பிரபல தொழிலதிபர் உமா ராணி மரணம்னு சொல்லி வரணுமா? நான் தொழிலதிபராக டைலர் துணி தைச்சிட்டு இருக்கேன். அம்மா, நான் கேட்ட கேள்விக்கு பதில். எப்படி வரணும் உங்கள் மரணம்? மரணம் வந்து நல்லா வாழ்ந்து காட்டணுங்க சார். சரி, மனிதன் பொறாமப்படாத எந்த விஷயம்? இப்போ உன்னை பார்த்து பொறாமப்பட மாட்டானா, எந்த விஷயத்துக்கு பொறாமப்பட மாட்டான்? பொறாமப்படுறாங்கன்னா இப்படி போறாள இப்படி இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் செத்துட்டான், அதை பார்த்து நம்ம சாவு இல்லைன்னு பொறாமப்படுவீங்களா? இல்லைங்க சார்.
ஆனால் அப்துல் கலாம் செத்தப்போ எல்லாருமே பொறாமப்பட்டாங்கம்மா. அவங்க மனுஷன் வந்து ஒருத்தன் கிடையாது, ஒரு நாதி இல்லாத ஒருத்தர் வந்து இவன் வந்து செத்ததுக்கு பார்த்தீங்கன்னா உலகமே அழுதுமா. பெண்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுதுனாங்க. அவன் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அதெல்லாம் கிடையாதுமா. அப்போ அந்த மனிதனுடைய மரணம் வந்து எல்லாருமே சிந்திக்க வச்சுது. ஒரு மனிதன் செத்தா அப்படி தான் சாகணுமா. மற்ற தலைவர்கள் அதுக்கப்புறம் செத்தப்புறம் யாராவது நீங்கள் உட்காந்து அழுதுட்டு இருந்தீங்களா? அதுதான் வந்து ஒரு நல்ல மனிதனுக்கும் கெட்ட மனிதனுக்கும் உள்ள தாக்கங்கள்மா. அப்போ உங்களுடைய மரணம் அது போல் இருக்கணுமா. சரிங்க சார். அப்போ மரணம் எப்படி இப்போ மருந்து குடிச்சு சாகலாமா இல்லை தானாக வரணுமா? தானா வரணும். பிறப்பு எப்படி வந்து உங்கள் அம்மா அப்பா பேர் என்ன? அம்மா பேரு சரஸ்வதிங்க சார், அப்பா பேரு ராமலிங்கம். சரஸ்வதி ராமலிங்கத்துக்கு பிள்ளையா பிறக்கணும் வர வேண்டி வந்தீங்களா? அது தானாக நடந்தது இல்லையா? நம்ம மரணமும் தானாக நடக்கணுமா. ஆனால் அது வாழ்ந்து சாதித்த மரணமாக இருக்கணுமா. ஆமாங்க சார். சரிங்களா? சரிங்க சார். அப்போ நீங்கள் ஜெயிப்பீங்கம்மா. ஸோ உங்களுக்கு இப்போ எதுக்காக சொல்ல வரேன்னா, விதவைகள் இந்த சமுதாயம் சரியாக நடத்தலை சார். ஆமாங்க சார். இந்த சமுதாயத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் வந்து இதுதான். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குமா, யாரெல்லாம் இந்த விதவைகள் இப்படி நோக்கடிக்கிறாங்களோ அதில் 3வது பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க கூடியவர்கள் விதவை ஆக போகிறாங்கம்மா. இந்த வார்த்தைக்கு நான் வந்து எல்லாரையும் சொல்லலாமா, யார் விதவை எப்படி டீல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து எதை நீ அதிகம் வெறுக்கின்றாயோ அதுதான் உன்னை வந்து சேரும். நீ விதவை அதிகம் வெறுத்தால் நீயும் விதவையாக ஆக்கப்படுகின்றார். இது மௌலானா ரூமி சொன்னதுமா. அப்போ நீங்கள் வந்து விதவை நேசிக்க பாருங்கள்மா. இப்போ நாங்களாம் வந்து எங்கள் குத்து விளக்கெலாம் ஏற்றுவோம், எதாவது ப்ரோக்ராம். இப்போ என்னோடய லைஃப் ஸ்டைலு, என் பர்சனல் இது எல்லாமே நான் விடோஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். விடோஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அந்த வகையில் நீங்கள் வந்து ஜெயிக்கணுமா. நம்ம வாழ்வு வந்து பிறந்தது உங்கள் புருஷன் கூட நீங்கள் சாப்பிடணும்னா இதுக்கு பர்பஸ் இருக்குது. பர்பஸ் வந்து டெய்லரிங்கு அப்படிலாம் கிடையாதுமா. அதில் முத்திரை பதிக்கணும். நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. நன்றி உமா. நன்றிங்க சார். ஸோ நம்பர் 1 விதவை சார். குறிப்பாக விதவைகள் வந்து போற்றி பாதுகாக்கப்படணும். அவங்க வந்து உண்மையிலே வந்து நம்ம வீட்டில் அது மாதிரி விதவைகள் இருந்தாங்க, அண்ணன் தம்பி அக்கா தங்க இருக்கீங்கன்னா அவங்கள சாப்பிட்டியாடி தூங்குனியா, தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தியான்னு ஒரு நீங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கணும். ஆறுதலாக ஒரு 4 வார்த்தையாவது கேளுங்க. பணத்தை எதிர்பார்த்து எந்த விதவையும் இல்லைம்மா. அம்மா யாராவது இருக்கீங்களா பணத்தை எதிர்பார்த்து விதவைகள் யாரும்? அம்மா ஹலோ சொல்லுங்கள் சார். இப்போ உங்கள் கணவர் எப்போ இறந்தாரு? 9 வருஷம் ஆகுதுங்க சார். உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் உங்கள் பக்கத்தில் வந்து நின்னாங்களா? நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களா உங்களை? அப்போதைக்கு சொன்னதோட அம்மா நான் கேட்கறது பதில் சொல்லுங்கள். நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதான்னு சொன்னாங்களா? உங்கள் பேர் என்ன? மகாலட்சுமி. அதுக்கப்புறம் எவனும் வரலையா? யாருமே கிடையாது. ஒரு நாய் வரல? அப்பா அம்மா யாருமே. அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுன்னா, எல்லா நாய்க்கும் ஒரு காலம் உண்டுமா. எவ்ரி டாக் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் டே. அப்போ உங்களுக்கு ஒரு நாள் வருமா. கரெக்டாக மகாலட்சுமி பேர்லே மகாலட்சுமி. லக்ஷ்மின்றது மிகப்பெரிய லட்சியம். மகான்றது பெருசுமா. மிகப்பெரிய லட்சியம் உடைய ஒரு பெண்மணி. அந்த லட்சியம் என்ன உங்களுக்கு இருக்குங்க சார்? எங்கள் உழைப்பு என்னோட திறமை இதுதாங்க சார். என்ன லட்சியம் கேட்டேன். நான் உழைப்பு. அதாம்மா மூட்டை தூக்குறன்னு உழைப்பாளி தான்மா. ஸ்மார்ட்டான உழைப்பு உழைக்கணுமா. நீங்கள் எங்கேருந்து ஊர்லேருந்து வரீங்க? தொட்டியாங்க சார். தொட்டி இங்கே தான், லோக்கல் தான். நீங்கள் என்ன உழைப்பீங்க? நான் டைலரிங் சார். சரிம்மா, அதில் சிறப்பாக வரணுமா. சிறப்பாக நல்லா மாடலிங் வரணும். நீங்கள் வந்து இப்போ இந்த முடி கட்டுறீங்க பார்த்தீங்களா, இது எங்கள் ஊர் நாகர்கோவில் சேலு. நீங்கள் அந்த ஊர் பழக்கம் எதுவும் உண்டா? ஆட்கள் ஃப்ரெண்டு எப்படி இந்த பழக்கம் உங்களுக்கு? அது சும்மா பியூட்டி பார்லர் கற்றுக்கிட்டனால அது ஹேர் ஸ்டைலுக்கோசரம். இது எங்கள் ஊர் பழக்கமா, அதுக்காக கேட்டேன். இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து பணம் எதிர்பார்ப்பீங்களா உங்கள் அண்ணன் தம்பி கிட்ட இருந்து? அதை யார்ட்டையும் எதிர்பார்க்க மாட்டேங்க சார். பாசம் தான் இல்லையா ரொம்ப. இதுதான் ஒவ்வொரு பெண்ணும். இது நான் வந்து ஒரு 2500-3000 விதவைகள் கூட பேசுனதுனால பழகினால இந்த விஷயம் எனக்கு தெரியுமா. ஸோ நீங்கள் பாசத்தோடு 4 வார்த்தைகள் உதிர்த்தாலே நல்லா இருப்பீங்க. இது ரொம்ப முக்கியமானதுமா. உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெரிய லெவலில் ஜெயிக்கணும், நிம்மதியாக வாழணும், நிறைவாக இருக்கணும்னா நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் பெறுவோம். நீங்கள் அன்பை கொடுத்தீங்கன்னா அன்பு கிடைக்குமா. அல்ல நீங்கள் வந்து ஒருத்தனை அடிச்சிங்கன்னா உங்களை 4 பேர் திருப்பி அடிப்பான். ஸோ வாட் யூ கிவ் யூ வில் கெட் இட்மா. வாட் யூ ஷோ யூ வில் ரீபீட்னு சொல்லுவாங்கம்மா. அது போல் நீங்கள் நிறைய கொடுங்க. நிறைய நான் உங்களை சொல்லுமா, பாசமா தான் சார் இருந்தேன். எங்க வீட்டுக்கார தவறி போனதுக்கு அப்புறம் யாருமே கண்டுக்கிறது இல்ல. அது உலக நீதிமா. இது வரைக்கும் நான் எக்ஸெப்ஷன் பார்க்கல. ஒரு 2-3 கேசஸ் இருக்குமா. இன்றைக்கும் அவங்க கணவர் இறந்தப்புறம் அண்ணன் தம்பி அக்காதுங்க பார்த்துக்கிற இடங்கள் சில இடங்கள் இருக்குது. அதுவும் சரியாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவோம்மா. ஸோ அப்போது இதில் வந்து 4வது கருத்து என்னென்னா, இந்த புருஷன் சரியில்லைன்றது யார் குடிக்கிறது தகராறு பஞ்சாயத்தில் யாராக இருக்கீங்களா பெண்கள்? நீங்கள் உங்கள் கணவர் என்ன பிரச்சனைம்மா? நீங்கள் பர்சனலாக பேசுன்னு சொன்னீங்க, நீங்கள் தானே அந்த மாதிரி கொடுப்பா. மேரேஜ் பண்ணதுலேருந்து அன்பா பார்த்துக்கிட்டது இல்லை. குழந்தைங்களுக்கு எதுவும் செஞ்சதில்லை, பண்ணதில்லை. லவ் மேரேஜா? இல்லை சார், அரேஞ்ச் மேரேஜ். நேற்று ஃபோட்டோ எடுத்தார் அவரா? இல்லை சார், தம்பி. அது தம்பியா? அது சரி. எந்த ஊர் நீங்கள்? திருப்பஞ்சலி சார். திருப்பஞ்சலி. எந்த திருப்பதி? திருப்பைஞ்சலி. இங்கே லோக்கல் மணச்சூரில் திருப்பஞ்சலி. குழந்தைங்களுக்கு எதுவும் என்ன வயசுமா? இன்னைக்கு 38 வயசு ஆகுது. 38. அந்த அம்மாவுக்கு என்ன வயசு?
மகாலட்சுமிக்கு 36 சொன்னாங்க. உங்கள் கணவர் எப்போ இருந்தார் மகாலட்சுமி? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 9 வருஷம் ஆகுதுன்னு 9 வருஷம் ஆச்சு. 25 வயசில் வந்து வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவங்க இன்றைக்கி வந்து உங்களை எல்லாருமே அந்த மாட்ட மைக் கொடுங்க, ஒரு நிமிஷம், இன்னொரு மைக் கொடுப்பா. உங்கள் கேரக்டரை பற்றி ஏதாவது தப்பாக சொல்லுவாங்களாம்மா? அதெல்லாம் தப்பாக பேசுவாங்க சார். அம்மா அதெல்லாம் எப்படின்னா வந்து அவனுக்கு நீங்கள் கிடைக்கலன்ற வருத்தத்தில் பேசுவாங்கம்மா. வெளியில் எங்கேயும் வேலைக்கு போனதில்லை, டைலரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து ஒரே நிமிஷமா, நீங்கள் அந்த அம்மாகிட்ட போயிட்டு மகாலட்சுமி கிட்டேயும் உமா கிட்டேயும் போய் கேளுங்க. 2 நாள் நீங்கள் ஸ்பெஷல் கிளாஸ் நான் எடுக்கிற மாதிரி நீங்களும் கிளாஸ் எடுங்கம்மா. லைஃப்பில் என்ன விதவைகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு வகுப்பு எடுங்க. அப்போ நீங்கள் புருஷனை பற்றி பேச மாட்டீங்க. கிறுக்கனாக இருந்தால் கூட புருஷன் ஒருத்தன் வேணுமா உங்களெல்லாம்? அதாவது எவெல்லாம் புருஷன் சரியில்லைனோ சார், ஊரார் பேசுறதா இருக்கட்டும், அதே கட்டிக்கிட்டவரே விடிய விடிய அதே டார்ச்சர் பண்ணா எப்படி இருக்கும்? அம்மா நீ எதை கொடுக்குறாயோ அதே தான் திரும்ப பெறுவாய். ஓகே. நீங்கள் உங்கள் கணவர் என்ன சொல்லுவார்? யாருக்கிட்டையும் பேசாத பேசாத. நகநட்டு போடாத. எதுக்கு பேசுறீங்கன்ற? சொந்த பந்தத்திட்ட. உங்கள்கிட்ட என்ன மொபைல் இருக்கு? நான் இப்பதான் சார் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்க, அது சுற்றியில் வச்சு உடைங்க. ஓகே சார். உங்களுக்கு பிரச்சனை ஃபோன் தான், உங்களுக்கு பிரச்சனை ஃபோன் தான்மா. அம்மா அம்மா இது இப்போ அந்த அம்மா மகாலட்சுமி, இப்போ உங்கள் புருஷன் வந்து இப்போ உங்களை பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ இனிமேல் அவர் கிடைக்கிறார். சப்போ நான் தான் கடவுள்மா, மகாலட்சுமி உனக்கு அருள் தரேன், உனக்கு என்ன வேணும் கேட்டால் புருஷன் தானே கேட்பீங்க. கண்டிப்பாக. இப்போ அவர் வந்து அவர் என்ன சொன்னாலும் கேட்பீங்களா? கண்டிப்பாக. அவர் குடித்தாலும் பிரச்சனை இல்லையா? குடிக்க கூடாதுன்னு இல்லைம்மா, நான் கேட்கறதுக்கு சொல்லுமா. இப்போ அவர் உயிரோட வருவார்மா, ஆனால் அவர் சில தப்புகள் பண்ணிப்பார். டீல் ஓகேவா? ஓகேங்க சார். கேட்டுக்கிட்டீங்கம்மா? புருஷனை மீறி அதுன்னா ஒரு பெரிய ஒரு அகம்பாவம்மா. அகம்பாவம்லாம் எதுவும் இல்லை சார். ஒரு குழந்தைகளை ஆமா, அவர் எதோட குழந்தை? யார் பெற்ற குழந்தை அது? உங்க 2 பேருக்கு தானே. உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கோ அந்த ஆளுக்கு அந்த அக்கறை உண்டுமா? இல்ல சார், அது மாதிரி இல்ல சார். அதான் நான் இப்ப பிரிஞ்சு வந்து 3 வருஷம் ஆச்சு. நானும் பாப்பாவும் தனியா வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாம்மா, நீங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது கணவரோட அருமை தெரியலம்மா. கணவரோட அருமை உங்களுக்கு தெரியல, இதுதான் உண்மை. நீங்கள் வந்து அவர் சரியில்லைன்னு சொல்கிறீங்கன்னா நீ எதை பார்க்குறியோ அது இங்கேருந்து பார்க்குறம்மா. நீ அவர் சரியில்லைன்னா, இப்போ நான் வந்து சொக்கலிங்கம் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் தப்பான கொண்டாட்டத்துலேருந்து பார்த்தா தான் அது தப்பாக இருக்குமா. அப்போ உங்கள் கணவர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு அன்புக்கான விதையை நீங்கள் விதைக்கலாமா? சொல்லுங்க ஐயா. அதாவது ஆன்மீக சொற்பொழிவாளர் சுயசிவ அடிக்கடி சொல்வது, பெண்கள் அதாவது கணவர் எத்தகைய நிலையில் இருந்தாலும் சரி, அவர் மோசமான குடிகாரோ எதற்கோ லாயக்கில் இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பெண் வந்து தனக்கு பொட்டு வைத்துக் கொள்வதற்கும் தலையில் பூ சூடிக்கொள்வதற்கும் அவர் உரிமை உள்ளவர், அவர் இருந்தால் தான் வச்சுக்க முடியும். ஆகையில கணவரை போற்றுங்கள்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ நான் சொல்கிறேன், விதவைகள் இவர் சொன்னதில் கொஞ்சம் மாறுபடுறோமா. கணவர் இல்லைனா கூட பொட்டு வச்சுங்க, பூ வச்சுங்கம்மா. அது வந்து உங்களுடைய பெண்களுக்கான பிறப்புரிமைம்மா. அது வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அடுத்தவன் நம்ம கொஸ்டின் பேப்பர் வேறு, அவன் கொஸ்டின் பேப்பர் வேறு. அவன் கொஸ்டின் பேப்பருக்கு அவன் எழுதிக்கிட்டோம், நம்ம கொஸ்டின் பேப்பர் நம்ம எழுதிக்கலாம் ஆன்சரை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கம்மா, அவ்வளோதான்.